இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வளர்க்குற ஒரு நாயோட ஒரு சின்ன லிக்கு கூட உங்கள் கையோ கால்களையோ இழக்க நேரிடும். இது கற்பனை இல்லைங்க, நிஜமாகவே ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இதுக்கு காரணம் நாய் மற்றும் பூனையோட எச்சில் இருக்க கேப்னோசைட்டோபேக்காங்கிற பாக்டீரியா தான். சாதாரண நேரத்தில் இந்த பாக்டீரியாவால் எந்த பாதிப்பும் கிடையாது. பட் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு காயம் இருந்து அதில் நாயோட எச்சில் பட்டு அந்த எச்சில்லேருந்து நோய் கிருமி ரத்தத்தில் பரகி செப்சிஸுங்கிற ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். இந்த செப்சிஸுங்கிற நச்சுத்தன்மை இரத்த ஓட்டத்தை தடுத்து உங்கள் உடல் உறுப்புகளை செயலிழக்க வைக்கும். ஒரு டாக்டராக நான் சொல்ல சில முக்கியமான விஷயங்கள்: உங்கள் செல்லப்பிராணி கடிச்சிட்டாலோ அல்லது கீறிட்டாலோ அந்த இடத்துல நல்லா சோப்பு போட்டு கழுவி விடுங்க. சர்க்கரை நோயோ அல்லது நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருந்தாலோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த காயம் வீங்கினாலோ அல்லது உங்களுக்கு காய்ச்சல் வந்தாலோ நோய் தொற்று அதிகமாகவும் நடத்தும். உடனே அருகில் இருக்க டாக்டர் அணுகுங்க. உங்கள் பெட் அனிமல்ஸ் எல்லாம் கேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி உயிர் காக்கும் தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.